ஆகவே இன்றைக்கு நாம் சுருக்கமாய் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு தந்தையர் தினமாக இருப்பதினாலே அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். செய்தியே அதுதான். வாசிக்கலாம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 103 சங்கீதம் வசனங்கள் 13 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 103 சங்கீதம் 13 வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். அருமையான ஒரு வசனம். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைக்கு இறங்குகிறாரோ அதே போல தேவனும் தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அவர் இறங்க வல்லவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், இறங்கி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தகப்பன், பரம தகப்பன். அதுதான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆமென். ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் நாம் வேதத்திலிருந்து பார்த்து நாம் முடிக்கப் போகிறேன். வேதத்தில் அநேகருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஒரு சம்பவம். அது லூக்காவின் புஸ்தகம் 15 அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 32 வரை. இதை வாசிக்க கேட்கும்போது இந்த வார்த்தை எப்படியாக சொல்லுது, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளைய குமாரன் தகப்பன்கிட்ட இருந்து சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிட்டு அவன் பாவத்தில் விழுந்து எல்லா பணத்தையும் அந்த பாவத்தில் செலவழித்து விட்டு அவன் மனம் திரும்பி தன் தகப்பன் இடத்துல வந்தான். நம்ம அதுக்கு ஒரு பேரே வச்சிட்டோம், கெட்ட குமாரன் அப்படின்னு ஒரு பேரை வச்சிட்டோம். அப்போ ஒரு சிலர் மனம் திரும்பிய குமாரன் அப்படின்னு வச்சிருக்கிறான். ஆனால் உண்மையான செய்தியின் அந்த அந்த தலைப்பின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தகப்பனின் இதயம், தகப்பனின் அன்பு என்று சொல்லலாம். ஒரு தகப்பனுடைய அன்பை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பனுடைய இதயத்தை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இலங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஆனா தகப்பனுடைய இதயம், அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுது, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்தவன் இளையவன் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த இளைய குமாரன் என்ன பண்ணுகிறான் என்றால் தன் தகப்பன்கிட்ட இருந்து தன்னுடைய சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு அவன் போய்விட்டான். அந்த பகுதியை வாசித்து நீங்கள் பாருங்கள். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். தகப்பன்கிட்ட இருந்து சொத்தை பங்கு என் பங்கு எனக்கு பிரித்து கொடுங்க, நான் தனியாக போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதோ பண்ணுறேன்ட்டு தகப்பன் கேட்ட உடனே தகப்பன் மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை. அவன் கேட்டதை அவனுக்கு விட்டு கொடுத்தார். நம்முடைய தகப்பனும் நாம் கேட்பதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கேட்ட உடனே வாக்குவாதம் பண்ணவில்லை, எதிர்க்கவில்லை. ஏன் சொத்து, நான் சம்பாதிச்சது, கொடுக்க முடியாது, மறு உத்தரவு சொல்லவில்லை. கேட்ட உடனே சொல்லு பார்க்குற, இல்லப்பா தகப்பன் கூட இல்லை நான் போய் அவனை சொன்ன உடனே தகப்பன் எந்த ஒரு எதுவும் பண்ணாம அவனுடைய பங்கை பிரித்து அவனுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டார். அவனும் போயிட்டு அந்த காசு செலவாகிற வரைக்கும் துன்மார்க்கமா இந்த உலகத்துல அவன் திரிந்து எல்லாம் பணத்தையும் செலவழிஞ்ச உடனே வசனம் சொல்லுது, பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன்னுடைய பசியை ஆற்ற அவன் ஆசைப்பட்டான், சோறு இல்லாம. அப்ப தகப்பனுடைய பேச்சை கேட்காம, தகப்பனுடைய போதகத்தை கேட்காம போற பிள்ளைகளுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். ஆமென். வசனம் சொல்லுது, தன் பிரம்பை கையாளதவன் தன் தன் பிள்ளையை பகைக்கிறான். ஆகவேதான் பிதாக்கள் என்று சொன்னாலே அம்மா கூட கொஞ்சம் அன்பு வைப்பாங்க. ஆனா பிதா தகப்புன்னு சொன்னா வெளுத்து வாங்கிடுவார். ஆமென். நாங்களே அனுபவப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வீட்டில் 4 பையனுங்க. எங்கள் வீட்டில் எதனா ஒரு தப்பு பண்ணிட்டா எங்கள் அப்பா எப்படி எங்களை அடிப்பார்னா, எங்களை அடிக்கிறதுக்கு நாங்கள் போய் குச்சி உடச்சிட்டு வரணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நான் எங்கள் அண்ணெல்லாம் குச்சி உடச்சின்னு வர போவோம். அப்போ இந்த பால் செடின்னு ஒரு குச்சி இருக்கும், அது ஒரு அடி அடித்த உடனே அந்த குச்சி உடஞ்சிரும். குச்சி உடையது வரைக்கும் எங்களுக்கு அடி, தப்பு பண்ணிட்டா. அதனால் அந்த குச்சை நாங்களே போய் கொண்டு வரணும். அப்போது அதில் அந்த பால் செடி குச்சிலேயே அது காஞ்சி போன செடியாக இருக்கும், ரொம்ப அப்படி மெலீஸ், ஆனால் பார்க்கறதுக்கு தடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஒரு அடி அடித்த உடனே குச்சி உடஞ்சிரும். நாங்களாம் என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி காஞ்சி போன
இந்த குச்சா கொண்டு வர்றது. அப்பாவுக்கு தெரியும். பாப்பாரு, அப்படி அப்படி ஓங்கும் போதே குச்சி உடஞ்சிரும். தனியாக எங்களுக்காகவே மேலே ஒரு பெரம்பு வச்சிருப்பார். எடுத்து உரின்னு உரிப்பார். எங்களை அடித்தார்னா தெருவுக்கே கேட்கும், அவங்க வீட்டில் நீ கச்சேரி நடக்குதுப்பா, எல்லாம் வாங்குறாங்கன்னு. அன்னைக்கு என் தகப்பனார் பெரம்பை கையாண்டதுனால தான் இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தின் பாதையில் சாட்சியாய் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள் தண்டியாமல் விடாதே, பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்த வேண்டும். தகப்பன்கிட்ட இருந்து சொத்தை பிரித்து வாங்கிட்டு தனியாக போயிட்டு துன்மார்க்கமாக செலவழித்து எல்லாம் போயிட்டு பண்ணி தின்ற அந்த தவிட்டினாலே தன் இதயத்தை தன்னுடைய பசியை ஆற்ற அந்த நிலைமை வரும்போது, என் தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரவங்க எவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. எனக்கு அந்த சாப்பாடு கூட இல்லையே. தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சனே. வசனம் சொல்லுது, அவன் புத்தி தெளிந்த போது நான் தகப்பன் கிட்ட போவேன், நான் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி அந்த இளைய மகன், அதான் நம்ம பாஷையில் சொன்னால் கெட்ட குமாரன், அந்த இளைய மகன் அவன் திரும்பி வரான். இப்போ தகப்பனோட இதயத்தை யோசித்து பாருங்க. அவன் தான் பிரிச்சுன்னு போயிட்டானே சொத்தை, திரும்பி வரான். வசனம் சொல்லுது, லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு வரானா, இரு வேற அவனை வச்சுக்கிறவா, அவனை குச்சி வச்சு பொழகிறவா அப்படி சொல்லவில்லை. தூரத்தில் வரும்போதே அவனை பார்த்த உடனே வசனம் சொல்லுது, ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். மகன் தன்னுடைய தப்பை அறிக்கை செய்வதற்கு முன்பதாகவே தகப்பனுடைய இதயம் வாசலையே நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அருமையா இந்த செய்திக்கு ஆயத்தப்படுத்தும் போது ஒரு அருமையான ஒரு சகோதரர் ஒரு இந்த ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு வாழ்த்துக்களை அனுப்பும்போது ஒரு கவிதையோடு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அன்பான ஒரு அங்கிள் அதில் அனுப்பியிருந்தார். தகப்பன் ஆரம்ப நாட்களிலே தன் குழந்தைக்காக, தன் குழந்தையினோட முகத்தை பார்ப்பதற்காக அந்த மெட்டர்னிட்டி வார்டில் காத்து கொண்டு இருப்பாராம். என் குழந்தை முகம் எப்படி இருக்க போகுதுன்னு என்பதை அறிவதற்காக, பார்ப்பதற்காக பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருப்பாராம். என் குழந்தை முகத்தை நான் பார்க்கணுன்னு. ஆனால் அதே குழந்தை நல்லா படித்து பெரியலாகி ஃபாரின் போயிட்டு சம்பாதிக்க அந்த நிலைமை வரும்போது அந்த தகப்பன் மரித்து போயிட்டு திரும்ப வந்து என் முகத்தை பார்க்க மாட்டானா என்று மரித்து போய் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் ஃப்ரீசரில் என் முகத்தை பார்க்கணுன்னு தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அருமையான ஒரு அந்த கவிதையை அனுப்பினார்கள். உண்மையாகவே அப்பேற்பட்ட நாட்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். தகப்பன் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ செலுத்தலையோ, சொன்னோன்னே ஒரு ஸ்டேட்டஸ், ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு, ஃபாதருக்கு ஒரு ஸ்டேட்டஸ், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஆமென். இருக்கும்போது என்ன பண்ணோம், நம்ம தகப்பனுக்கு என்ன கனப்படுத்தணும்? கனவீனப்படுத்தணுமா? சந்தோஷப்படுத்தணுமா? அவரை துக்கப்படுத்தணுமா? ஆமென். இருக்கிற வரைக்கும் அவர்களை பராமரிக்காமல் மரித்த பிறகு அவர்களுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறது இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது தகப்பனுடைய அன்பு, ஆமென், அதை பெற்றுக்கொண்டால் அது நித்திய காலமாக நமக்கு நீடித்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அவன் பாவம் செய்து அவன் திரும்ப மன்னிப்பு கேட்க வருவதற்கு முன்பதாக, தூரத்தில் அவனை பார்த்துட்டு அவன் வாய் திறப்பதற்கு முன்பதாகவே தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து அவனை முத்தம் செய்து, காணாமல் போன என் மகன் காணப்பட்டான். வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுக்கு புது துணியை கொடுத்து, அவனுக்கு மோதிரத்தை கொடுத்து, அவனுக்கு நல்ல விருந்தை ஆயத்தப்படுத்தி, ஆமென், காணாமல் போனான் காணப்பட்டான், என்னோடு சேர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னாராம். இதை பார்த்தவொடனே பெரிய மகன் உள்ள வராரு. என்னப்பா ஒரே பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி, இது என்னாச்சு? காணாமல் போனால உங்கள் தம்பி சொத்தை பிரிச்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டான். இப்போ சகோதரனுடைய இதயம் அவனுடைய சொத்தை காலி பண்ணிட்டான். இப்போ ஏன் சொத்தை காலி பண்ண வந்திருக்கிறானா? வசனம் சொல்லுது, லூக்காவின் புஸ்தகம் 15:28, இப்போதான் ஒருத்தரை திரும்பி வந்திருக்கிறாரு. அப்பா உள்ள கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கான காரியங்களை பண்ணி கொண்டு இருந்தா, இப்போ கூடவே இருந்தார்ல ஒருத்தர், அப்பா கூடவே, இப்போ அது முறுமுறுக்குது.
அப்போ அவன் சொல்கிறான், அப்போ நான் உங்கள் கூட தானே இருந்தேன், நான் உங்கள் சொல்கிற பேச்சு தானே கேட்டேன், எனக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணலையே, இப்போ இவன் ஊதாரித்தனமாய் செலவழித்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கிறான், இவனுக்காக இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறீரே என்று அவன் தகப்பனை பார்த்து கேட்கும்போது, முதல்ல சிறியவனை அணைத்து அரவணைத்த தகப்பன் இப்பொழுது இவனையும் அரவணைக்கிறார். வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனமில்லாமல் வெளியே இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். நம்முடைய தகப்பன் இரக்கமுள்ளவர், இரக்கங்களின் தகப்பன். ஆகவேதான் தகப்பன்மார்களுக்கு அந்த இரக்கத்தின் இதயம் என்பது இயற்கையாகவே இருக்கிறது. தன் பிள்ளைகளுக்காக மனம் இறங்குகிற தகப்பன்மார், அதே போல தேவன் நமக்காக மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவன். நாம் பாவம் செய்தாலும், நாம் அவரை விட்டு விலகி சென்றாலும், அவர் நம்மை விட்டு விலகி செல்லாமல் நாம் திரும்பி வருவோம் என்ற அந்த நிச்சயத்தோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். என் மகன் வரமாட்டானா, என் மகள் திரும்பி வரமாட்டாளா என்று நம்முடைய வருகையை எதிர்நோக்கி அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நம் மனம் மாறி பாவத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, உலகத்தின் சிற்றின்பங்களை விட்டு, பெருமையை விட்டு, அகந்தையை விட்டு திரும்பி வரமாட்டோமோ என்று தேவன் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவன் பரம தகப்பன். அது மாத்திரமல்ல, அந்த உலகத்தில் உங்களுக்கு தகப்பன் இருப்பார்கள் என்றால் தயவு செய்வது அவர் வார்த்தையை மீறி செயல்படாதீங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். என் வாழ்க்கையில் பார்த்தா, என் தகப்பனுடைய வார்த்தை மரணம் பரியந்தம் அதற்கு கீழ்ப்படிந்தபடினால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்றைக்கும் அநேக காரியங்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு வெல்டர், ரயில்வேல. நாங்கள் 4 பையன். ஸோ என்னுடைய தொழிலை என் பையன் ஒருத்தன் செய்யணும்னு எங்கள் அப்பா என்ன அந்த வேலையில் என்னை அனுப்பினார். எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு தான் ஆசை, டிராயிங் வரையணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி போன ஆசை. எனக்கு இப்படி சொன்ன உடனே ஒரு மறுப்பு ஒன்றுமே சொல்ல, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், வந்தேன். எல்லாம் புதுசாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இருக்கிறார், அவர் எனக்கு கைட் பண்ணுவார். அந்த இதில் வந்தேன். ஆண்டவர் கிருபையில் இந்த படித்த இடத்திலே ஒரு வாதியாராய் உயரும்படியான கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அதே போல் தகப்பன் ஊழியம் செஞ்சார். சொன்னார், மகன் எப்படி நான் வெல்றோ அதே போல் நீ வெல்ற ஆகிட்ட, அதே போல் நான் ஊழியம் செய்கிறேன், நீயும் ஊழியம் செய்யணும்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, கீபோர்டு மட்டும் வாசிப்பேன், வாயே திறங்க மாட்டேன். நான் பேசணுன்னா எனக்கு மைக்கெல்லாம் வச்சாதான் நான் பேசுவேன். அப்போனா நீ பண்ணுவேன்ட்டு தைரியத்தை கொடுத்தாரு, என்னை ஊக்கப்படுத்தினார், என்னை உற்சாகப்படுத்தினார். இன்றைக்கு அவர் செய்த அந்த ஊழியத்தை மகிமையாய் செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். உன் தகப்பனுடைய போதகத்தை தள்ளாதே. இந்த வார்த்தை வெளியேற பெற்றது. நீ நன்றாயிருப்பதற்கும், உன் ஆயுசு காலம் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணினேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆகவே கர்த்தர் கொடுத்த நாட்களிலே உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முழு மனதோடும் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் உங்கள் கிரியின் நிமித்தமாய் உங்கள் மேல் இறங்குவார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார், குறைகளை நிறைவாய் மாற்றுவார், உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆகவே இப்படி இந்த தகப்பன் தன்னுடைய மகன் திரும்பி வருவானா என்று அவர் காத்து கொண்டிருந்தது போல இன்றைக்கு தேவனும் நம்மை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். என்னை நோக்கி வரமாட்டாயா, எனக்காக ஊழியம் செய்ய மாட்டாயா என்று. ஆகவே கேட்ட வார்த்தையின்படியாய் நம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், ஆமென், நல்ல மெய்ப்பனுடைய அவருடைய வார்த்தையை கேட்கிற ஆடுகளாய் நாம் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் தேவன் மகிமையை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாய் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.